இப்போது A cross Bன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 4 பேரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் A அண்ட் B. A செட்டில் என்ன இருக்கும், B செட்டில் என்ன எலமெண்ட் இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். A செட்டு A cross B. அப்போ ஃபஸ்ட் வந்து ஏன்ற லெட்டர் வரதுனால இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே A செட்டுக்கு சொந்தமானது. 3 3 5 5 இது எல்லாமே A செட்டுக்கு சொந்தமானது. அப்போ நம்மளோட ரஃப் ஒர்க் காலத்தில் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதிக்கணும். 3 3 5 5. இப்போது செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ 3னா ஒரு 3 தான் இருக்கணும், அடுத்து ஒரு 3 எழுதக்கூடாது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், இந்த 2 3 இருக்குன்னா அதில் ஒரே ஒரு 3 தான் எழுதணும். 5 2 5 இருக்கு இல்லையா, 2 5 செட்டுக்குள்ளே வராதுன்றதுனால ஒரே ஒரு 5 மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ A செட்டுக்கு சொந்தமான எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 5. நம்ம A செட்டுக்கு சொந்தமான எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து B செட்டுக்கு சொந்தமான எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், Bங்கிறது எத்தனாவது வந்திருக்கு, இப்போ ஏன்றது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, B வந்து எப்படி வந்திருக்கு, செகண்டாக வந்திருக்கு. ஓகே, அப்போ செகண்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே B செட்டுக்கு சொந்தமான எலமெண்ட்ஸு தான். அப்போ அதை ரஃப் ஒர்க்கில் எழுதி பாருங்கள். 2 4 2 4. செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 2 ஒரு 4 மட்டும் எடுத்து எழுதிக்கணும். 2 4 இதுதான் B செட்டுக்கு சொந்தமான எலமெண்ட்ஸ். 2 4 இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கெட்சு எடுத்துகிட்டு போகலாம், கலர் ஸ்கெட்சு. ஏன்னும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு எல்லாம் மேலே லைட்டாக ஒரு டிக் பண்ணிக்கலாம், இல்லை கீழே ஒரு டேஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி தப்பு இல்லாமல் எழுதலாம். இப்போ A வந்து 3 5, B செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னா 2 4. அவ்வளோதான் இந்த சம். நீ நம்ம அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம்.